Hi friends, welcome to GTrendz. I'm Gunasekar. நீங்க நம்ம பார்க்க போற brand வந்து Sparx. Again இது வந்து ஒரு Relaxo Footwear groupல இருந்து ஒரு ப்ராடக்ட் இது. Relaxo Footwear நம்ம பேசிக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படினா இது ஒரு இந்தியன் கம்பெனி, ஒரு 35 வருஷமா இந்தியால இருக்க கம்பெனி இது. இது எப்படி உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இது வந்து ஒரு 1976ல வந்து ஒரு ரெண்டு பிரதர்ஸ் முகுந்த் அண்ட் ரமேஷ் அப்படிட்டு சோ அவங்க வந்து அவங்களோட அப்பா வந்து business footwear business தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். பொதுவே நார்த் இந்தியன்ஸ் எப்பயுமே ஃபேமிலி பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களும் வந்து ஒரு ஃபுட்வேர் பிஸ்னஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு ரிலாக்ஸோ ஃபுட்வேர் குரூப்ஸ் வந்து ஆரம்பித்து ஒரு 35 வருஷத்தில் இன்றைக்கி இந்தியாவிலே ரொம்ப டாப் செல்லிங் இருக்க ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிலாக்ஸோ ஃபுட்வேர் கீழே வந்து ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது. லைக் ஸ்பார்க்ஸில் ரொம்ப ஃபேமஸ், எல்லாத்துக்குமே தெரியும். பகாமாஸ்னு சொல்லி ஃப்ளிப் ஃப்ளாப் மட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் மேட்னு சொல்லி ஸ்கூல் ஷூஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஃப்ளைட்னு ஒரு மாடல் வந்துட்டு இருக்கு. அதில் லேடிஸ் ஸ்லிப்பர்ஸ் அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ரெஃப்யூஸ் கேட்டகரி அதில் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் பிராண்ட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் கம்பெனி கீழே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஷார்ட் பீரியட், 35 இயர்ஸுங்கிறது ரொம்ப கம்மியான பீரியட். இதுக்குள்ளே இவ்வளோ சக்ஸஸ் கொடுத்து இந்தியாவிலே வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் ஃபுட்வேர் மேனுஃபேக்சராக இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த 35 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 8 மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இந்தியாவில் ரிலாக்ஸோ ஃபுட்வேர்க்குன்னு சொல்லி இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்டோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? ஒரு நாளைக்கு 6 லட்சம் பேர் ஆஃப் ஃபுட்வேர்ஸ் வந்து ஸ்பார்க்ஸ் குரூப் நம்ம ரிலாக்ஸோ ஃபுட்வேர் குரூப் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஸ்பார்க்ஸில் ஒரு சாண்டல் பார்க்க போகிறோம். இந்த சாண்டல் தான் இது ரொம்ப ஃபேமஸான சாண்டல். ரேட்டிங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆன்லைனில் போய் ஸ்பார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணியாவே முதல்ல வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்டாக இருக்கிறதுக்கான ஆப்ஷன் ரொம்ப அதிகம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர்டிக்கல் நம்பர் வந்து SS105. ஸோ இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்குலாம் நம்ம போகலாம். இந்த ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா பேசிக்காக 3 கலர் வேரியண்ட்டில் இது வந்துட்டு இருக்கு. நான் கையில் வச்சிருக்கிறது பிளாக் வித் ரெட், இதுலேயே வந்து பிளாக் வித் கிரே அண்ட் கிரே ஆரஞ்சு, மொத்தம் 3 கலர் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து நமக்கு வந்து ஒரு சிந்தட்டிக் கிளாத் கொடுத்துருக்காங்க. ரெக்ஸினே எனக்கு வேணாம், ரெக்ஸின் யூஸ் பண்ணி எனக்கு போர் அடிச்சிருச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மெட்டீரியலாக இருக்க ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனாக இருக்கும். ஏன்னா இதில் மேலே இருக்க மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத் கிரேடில் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிந்தட்டிக் டேப் மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியல் தான் இந்த ப்ராடக்ட்டில் மேக்ஸிமம் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. தென் இது வந்து சென்டரில் இருக்க ஸ்ட்ராப் மட்டும் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் இருக்கும். பிகாஸ் உள்ள எந்த லைனிங்குமே இல்லாமல் சிங்கிள் டேப் மெட்டீரியல் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே அந்த ஸ்ட்ராப் மெட்டீரியல் கொடுத்துட்டு உள்ளே வந்து நமக்கு லைனிங் குஷனும் கொடுத்துருக்காங்க. அது வந்து கம்ஃபர்டபுள் வைஸ் நமக்கு இனி பெட்டராகவும் இருக்குது. அது போக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கான க்ரிப்பை நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராடக்ட் எல்லாமே வந்து நமக்கு வந்து பிளாஸ்டிக் க்ளோசஸ் வந்துட்டு இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டல் க்ளோசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே சொல்லிடும் ப்ராடக்டோட லைஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாகவே இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ அது இதில் ஒரு அட்வான்டேஜாக இருந்துட்டு இருக்கு நமக்கு. அது போக வந்து வெல்க்ரோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டியான வெல்க்ரோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ரெகுலர் வேர் ஸ்லிப்பாக தான் அது. நம்ம டெய்லியும் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 டைம் அதை ரிமூவ் பண்ணி அகைன் இதை யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கப்போ வெல்க்ரோஸ் வந்து நமக்கு நல்லா லைஃப் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹை குவாலிட்டி வெல்க்ரோ மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட்டில். இங்கே வந்து ஸ்பார்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த பிளாக் அண்ட் ஆரஞ்சு மார்க் வந்து எல்லா ஸ்பார்க்ஸ் ப்ராடக்ட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக சாண்டல்ஸில் இந்த இந்த மார்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். தென் இதோட இன்னர் சோல் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இது வந்து ஒரு கம்ப்ரஸ் ஆகக்கூடிய சாஃப்ட் மெட்டீரியல் ஃபோமில் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பிளாக் கலரில் இருக்குது. உள்ளே வந்து கிரிப்காக ஸ்வெட்டானா கிரிப் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே கொஞ்சம் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க நர்லிங். இது கிரிப் நமக்கு நல்லாவே ப்ரொவைட் பண்ணுறதுனால இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து லாங் டைம் யூசேஜுக்கும் நல்லாயிருக்கும். டே ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் நமக்கு இது கம்ஃபர்டபுள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்குது. சைடில் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஸ்பார்க்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு லோகோவாக இருக்குது. இதுவும் நம்ம குக் வைஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டை கொஞ்சம் எடுத்து கொடுக்குதுன்னே சொல்லலாம். இதுக்கடுத்து பார்த்தோம்னா கீழே இருக்க மெட்டீரியல் பார்த்தா இது வந்து TPU அப்படிங்கிற மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் பண்ண சோல். இந்த சோலோட லைஃப் டைம் வந்து ரொம்பவுமே அதிகம். TPUவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டெம்பர்ட் பிளாஸ்டிக் பாலியூரேத்தின் அப்படிங்கிற மெட்டீரியலில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த கிரேட் மெட்டீரியலோட எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சோலோட மெட்டீரியல் சீக்கிரம் தெரியாமல் லைஃப் டைம் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அது இருந்துட்டு இருக்கு. இந்த ரீசன்னால தான் வந்து ஸ்பார்க்ஸில் இந்த பர்டிகுலர் மாடல் வந்து லைஃப் டைம் அதிகம், கம்ஃபர்டபுள் அதிகம், ரேட் ரொம்ப கம்மி அப்படிங்கனால டாப் செல்லிங் ப்ராடக்ட்டில் அது இருக்குது. ரேட்டிங்கும் ரொம்ப அதிகமாக நமக்கு இந்த ப்ராடக்ட்ஸில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 675 775 வரைக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. ஏன் இந்த சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதோட ப்ராடக்ட் ரேட் வந்து 775 தான் வந்துட்டு இருந்தது. பட் இடையில GST அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் ஒரு பெரிய கேம் விளையாடுச்சு. ஸோ அந்த கேமில் விழுந்த நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னுமே ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் வந்து 675 775 வரைக்கும் ப்ரைஸ் வந்து ரேஞ்ச் வந்து வேரி ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு சில மாடல் இதே கேட்டகரி இதே மாடல் கலர் மட்டும் வேறு 775 வருது. ஒரு சில மாடல் 699 வருது. ஒரு சில மாடல் 575 வந்துட்டு இருக்கு.
ஸோ இந்த மாடல் வந்து ஒரு அக்யூரேட் ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் இல்லை. பட் நீங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்குறப்ப இங்கே உள்ளே திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள வந்து ஆர்டிகல் நம்பர் ப்ளஸ் இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்னங்கிறது போட்டிருக்கும். நான் கையில் வச்சிருக்க ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து 699 வருது, 699 வருது. ஸோ அது இந்த ப்ராடக்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு ப்ராடக்ட்லேயே ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாங்குறப்ப நம்ம ஏமாறாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு அட்வான்டேஜாக கம்பெனிக்காரங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் ஸ்பார்க்ஸ் ஒரு அட்வான்ஸ்டு ப்ராடக்ட் அப்படின்னா ஆவரேஜாக அது லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 to 8 months தாராளமாக கன்ஃபார்ம் இந்த ப்ராடக்ட் வரும். ஒரு சிலர் இது 1 year வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து லைஃப் விஷயத்தில் இந்த ப்ராடக்ட் பற்றி எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஸோ கம்ஃபர்டபுள் யூஸ் நமக்கு பெட்டராகவே இருக்கும். இது பேஸ்டிங், இது வந்து மோல்டட் ப்ராடக்ட் கிடையாது, கம்ப்ளீட்டாக பேஸ்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான். தண்ணியில் நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக தண்ணியில் யூஸ் பண்ண முடியாது, ஓரளவுக்கு மாடரேட்டாக யூஸ் பண்ணலாம். தண்ணி பட்டுச்சுனாலும் ஒன்றுமே ஆகாது. பட் இந்த கண்டினியூஸாக தண்ணியிலே நின்று வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம் சூட் ஆகாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் ஒரு 1 or 2 months மேலே இருக்க சோல் அப்பர் சோலும் கீழே இருக்க பாட்டம் வந்து பீல் ஆஃப் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தண்ணியில் நீங்கள் கண்டினியூவாக தண்ணியில் படுற ஒர்க்கில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ மற்றபடி இதோட சைஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 6 to 10 சைஸ் வரைக்கும் வந்துட்டுருக்கு. ஒரு சில சமயம் மட்டும் நமக்கு 11 வருது. ஒரு பர்டிகுலர் மாடல்ஸில் மட்டும்தான் ஸ்பார்க்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து 6 to 10 சைஸ் வரைக்கும் வந்துட்டுருக்கு. மேக்ஸிமம் இது இந்தியன் சைஸ் அப்படிங்கிறனால இந்தியன் லெக்குக்கு மேக்ஸிமம் மேட்ச் ஆகிற மாதிரியே வந்து ப்ராடக்டோட பிரெத்தும் வந்து அகலமாகவே கொடுத்துருக்காங்க. எல்லா கலருக்கும் அது கண்டிப்பாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை பற்றின ஓவரால் ரிவ்யூஸ் வந்து இதுதான். ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 650 grams ஒரு பேர் வந்து வரும். இதோட சிங்கிள் பீஸோட வெயிட் வந்து நமக்கு ஒரு 300 grams மேலே வந்துட்டுருக்கு இந்த ப்ராடக்ட் இது. ஸோ ஆவரேஜ் வெயிட் கேட்டகரி தான் எல்லா ப்ராடக்ட்டில் இருக்க கஸ்டமர்ஸுமே எல்லா சைஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுமே இது வந்து யூஸ் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே ஒரு பெட்டர் மேட்ச் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அந்த ஸ்பார்க் கேட்டகரியில் இருக்க SS105 மாடல் வந்து யூஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. தென் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பார்க்ஸில் வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே நீங்கள் எங்கள்கிட்ட தெரியப்படுத்தலாம். அதை பற்றின வீடியோஸ் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஸ்பார்க்ஸோட லவர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக எங்களோட வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நிறைய ஃபீட்பேக் கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கில் இருந்தால் எங்களோட சேனலோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதில் எங்களுக்கு வந்து என்றைக்குமே ஒரு மறுக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்துகிட்ருக்கு. ஸோ நிறைய ஃபீட்பேக் கொடுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.